Hi student, 12th standard chapter 6 exercise example 6.45 verify whether the line ஒரு லைனோட equation question கொடுத்து அந்த லைனுக்கு இந்த plane வந்து நமக்கு பர்பெண்டிகுலர் இருக்க செக் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நமக்கு பாயிண்ட் கன்சிடர் பண்றோம். ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணலாம். 3 4 இங்க பிளஸ்ல இருந்துச்சுன்னா மைனஸ்ல எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஜெனரல் ஃபார்முலா நமக்கு லைனோட equation x minus x1 by b1 y minus y1 by b2 z minus z1 by b3 இதான் நமக்கு மேல x1 y1 z1 பாயிண்ட். இப்போ ஃபார்முலா மைனஸ் இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ்ல வேல்யூ எடுத்துக்கணும். ஈக்குவேஷன் ஆஃப் பிளே நமக்கு நான் கொஸ்டின் 5x minus y plus z minus 8 equal 0. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த பாயிண்ட் வந்து இந்த லைன் யூஸ் பண்ணி 0 வரும் செக் பண்ணி பார்த்துலாம். ஓகே, அப்போ செக் பண்ணி போகலாமா? 5xக்கு 3 yக்கு 4 zக்கு -3 சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு 5 into 3 yக்கு 4 zக்கு -3 ஆட் பண்ண 15 minus 15 equal 0 கன்ஃபார்ம் ஆச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நான் செக் பண்ண நமக்கு இந்த பிளேன் ஒரு பிளேனுக்குள்ள இந்த லைன் வந்து என்ன நமக்கு பர்பெண்டிகுலர் ஒரு இந்த பேர் லைன் வந்து என்ன பர்பெண்டிகுலர் செக் பண்ண போறோம். அப்ப அந்த பிளேனுக்கு இது n வெக்டர், இது b வெக்டர். ஓகே, இதுல இருந்து என்ன பேரலல் வெக்டர் b வெக்டர் கன்சிடர் பண்ண போறோம். இந்த பிளேன்ல இருந்து n வெக்டர் கன்சிடர் பண்ண போறோம். ரெண்டுக்கு டாட் எடுத்தா ரிசல்ட் 0 வந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு இந்த பிளேனுக்குள்ள இது பர்பெண்டிகுலர் செக் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் b வெக்டர் கன்சிடர் பண்ணிட்டோம். -4i -7j plus 12k. n வெக்டர் நமக்கு x or i கோஎஃபிஷியன்ட் 5 i cap, y ஓட கோஎஃபிஷியன்ட் -1 -j cap, z ஓட கோஎஃபிஷியன்ட் 1 அப்ப k cap. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரெண்டுக்கு டாட் எடுக்கிறோம். டாட்னா இது b வெக்டரோட வேல்யூ டாட், இது நெக்ஸ்ட் n வெக்டர் வேல்யூ டாட். i க்கு i டாட் எடுத்தா வேல்யூ 1 -4 into 5 -20 -7 into -1 +7 12 into 1 12. ஜஸ்ட் அந்த வேல்யூ மட்டும் டாட் எடுத்தா போதும், ரிமைன் எல்லாம் 0 ஆயிடும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் மைனஸ் இட் இஸ் நாட் ஈக்குவல் 0. 0 வந்தால் தான் நமக்கு b வெக்டர் n வெக்டர் இட் இஸ் என்ன பர்பெண்டிகுலர் இருக்கு சொல்லலாம். அப்போ இட் இஸ் என்னன்னா b வெக்டர் நாட் பர்பெண்டிகுலர் டு n வெக்டருக்கு. லைன் டஸ் நாட் லைன் அந்த பிளேன், இந்த பிளேனுக்கு உள்ள அந்த பிளேன்ல இந்த லைன் வந்து கம்ப்ளீட் ஆகல. ஓகேவா? இண்டிவிஜுவல் ஃபேக்டரா தான் இருக்குன்னு நமக்கு செக் பண்ணிட்டோம். இட் இஸ் 0 வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த லைன் பர்பெண்டிகுலர் இருக்குன்னு சொன்னாவே கண்டிப்பா நான் இந்த பிளேனுக்கு வந்து லைன் கன்ஃபார்ம் இருக்குன்னு செக் பண்ணிடலாம். அப்போ கண்டிப்பா 0 ஆகல. இட் இஸ் என்ன நமக்கு ஃபெயிலியர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். 3 mark question.